தெரியுதாடா ஷேர் பண்றது? ஓகே கண்ணா. இப்போ இதுல பார்த்தேன்னா ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ்டா. ஒன்னு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், ஆக்டிவிட்டி ரேஷியோஸ், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்ல வந்து இன் ரிலேஷன் டு சேல்ஸ்ல வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இன்வெஸ்ட்மெண்ட்னு போன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம போடுற முதல் காசுல என்னெல்லாம் ரிட்டர்ன்ஸ், அதாவது போட்ட முதல்ல நான் அதாவது ரிட்டர்ன்னா என்ன அர்த்தம்னா ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப நம்மளோட 12th லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ப்ராஃபிட்னு சொல்லலாம். வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேர்டான சொல்லலாம் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாங்கண்ணா? ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா போட்ட முதல்ல கேபிட்டல்ல, ஈக்விட்டினா ஈக்விட்டி மட்டும், டோட்டல் ரிசோர்சஸ்னா டோட்டல் அசட்ஸ்டா, ஃபிக்ஸ்ட் அசட், கரண்ட் அசட்ஸ். மூணுமே பார்த்தீங்கன்னா வேற டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கேபிட்டல் அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, சி இந்த வியூ இதுல எழுதிக்கோங்கடா அண்ணா, நம்ம நோட்ல சின்ன நோட்ல எழுதிக்கோங்க. இந்த வியூ உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா ஓவராலா ஒரு டிசிஷன் மேக்கிங் சம் மாதிரி வரும்டா நம்மளுக்கு ஸ்டேஜ் 2ல. அதை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கமெண்ட் ஆன் த ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா இது நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இது ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் பிக் பண்ணிடுவீங்க. கமெண்ட் ஆன் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூவில் கமெண்ட் ஆன் சால்வன்சி ரேஷியோஸ்ன்னு கேட்பாங்க. ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் இது. அப்போ உங்களுக்கு இது ஞாபகம் வரும். அப்போ திஸ் பர்டிகுலர் வியூ இது வந்து சிஏ புக்ல இருக்கு. The view will give you an overall understanding of where are your you know how you are going to interpret your strength of your organization in terms of ratios. Okay va? Sorry, sorry. ஆக்டிவிட்டி ரேஷியோ வந்து இவங்க சொன்னது, மித்ரா சொன்னது எல்லா டர்ன் ஓவர்ன்றா. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர், டெட்டா டர்ன் ஓவர், கிரெடிட்டார்னா யாருடா மித்ரா? என்ன மேம் பேசிக்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. கிரெடிட்டார்னா யாருடா? மித்ரா கேட்குறதாடா? ஹலோ மித்ரா, என் வாய்ஸ் கேட்குறதா? கீர்த்தனா, ஹலோ கீர்த்தனா, மித்ரா. ஆ என் வாய்ஸ் கேட்குறதாடா? ஹலோ. ஆ கிரெடிட்டார்னா யாரா மித்ரா? வெரி குட். நம்ம யார்கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்கி பைசா கொடுக்காம நம்ம இருக்கோம்ல, அப்பதான் அவங்க கிரெடிட்டாரா மாறுறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸ்ட் அசட் டர்ன், ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் என்னடா அர்த்தம் ஒரு கீர்த்தனா? எனி ஐடியா? ஒர்க்கிங் கேபிட்டல். அசட் பிளஸ் லயபிலிட்டி. கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. அந்த சின்ன நோட்ல எழுதிக்கோங்களேன். ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. எழுதிக்கோங்க. கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோஸ் இதுவும் how much times my capital is getting rotated to achieve my sales, எவ்வளோ டைம்ஸ் நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ டர்ன் ஓவர் ரேஷியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம்ஸ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? நெட் ப்ராஃபிட் ரேஷியோ எல்லாமே வந்து பர்சன்டேஜ். லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவா இருக்கட்டும், ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவா இருக்கட்டும், எல்லாமே டைம்ஸ். புரியுதா? இது பர்சன்டேஜ். ரிட்டர்ன் ஆன் டோட்டல் இதுவும் பர்சன்டேஜ், இது டைம்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோக்கு டைம்ஸ் போட்டுறாங்க, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோக்கு வந்து பர்சன்டேஜ் போட்டுறாங்க, அடிச்சிருவாங்க. ஸோ ரேஷியோஸ் எக்ஸப்ட் ஃபார் ப்ராஃபிட்டபிலிட்டி ரெஸ்ட் ஆர் ஆல் டைம்ஸ். சரியா? ஓகே. இப்போ மேம் இதெல்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு ஹவு டு ரிமெம்பர்னு ஒரு போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் நீங்க எங்கடா வந்து சி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்ல இன் ரிலேஷன் டு சேல்ஸ் எல்லாமே இந்த அஞ்சுமே டினாமினேட்டர் என்னவா இருக்கும் கீர்த்தனா? இல்ல சேல்ஸ். இது அஞ்சுத்துக்குமே டினாமினேட்டர் சேல்ஸ். ஓகேவா?
இது மூணுத்துக்குமே டினாமினேட்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா ஏதோ ஒரு இது ஒன்று டினாமினேட்டர் கேபிட்டலா இருக்கும், இல்ல டினாமினேட்டர் ஈக்விட்டி கேபிட்டலா இருக்கும், இல்ல டினாமினேட்டர் டோட்டல் அசெட்ஸ் பிளஸ் டோட்டல் எப்படியா இருக்கும். நியூமரேட்டர்ல என்ன இருக்கும்? ப்ராஃபிட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் சொல்றாங்களே. ஆன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, நான் போட்ட முதல்ல எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட், நான் போட்ட ஈக்விட்டியில எவ்வளோ ப்ராஃபிட், நான் போட்ட டோட்டல் ரிசோர்சஸ்ல எவ்வளோ ப்ராஃபிட், அதுதான் இன் ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்றது வந்து இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்டா ஈஸியில். கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ். ஆப்ரேட்டிங் ரேஷியோன்றது ஆப்ரேட்டிங் காஸ்ட் பை சேல்ஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோன்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை சேல்ஸ். நெட் ப்ராஃபிட் ரேஷியோன்றது நெட் ப்ராஃபிட் பை சேல்ஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது எக்ஸ்பென்சஸ் பை சேல்ஸ். செல்லம் இது எழுதிக்கோங்களேன் கண்ணா. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்ல இன் ரிலேஷன் டு சேல்ஸ் ரேஷியோஸ் எல்லாமே டினாமினேட்டர் சேல்ஸ். அது நீங்க எப்படி எழுதிக்கிறோமோ எழுதிக்கோங்க. இப்போ இந்த க்ளூஸ்லாம் சொல்லி கொடுத்துறேன்டா. சம்ஸ் போகும்போது உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? மித்ரா நீங்க இந்த சாப்டர் அட்டென்ட் பண்ணல இல்லடா? எழுதிக்கோங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்ல இன் ரிலேஷன் டு சேல்ஸ் கேட்டகரியில ஃபார்முலால டினாமினேட்டர் ஆல்வேஸ் சேல்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. குட். எழுதிட்டீங்களா? அடுத்தது போலாமா? அடுத்தது போலாமாடா? ஓகே. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல இன் ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நியூமரேட்டர்ல ஆல்வேஸ் ப்ராஃபிட் எழுதிக்கோங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்க்கு அப்புறம் இருக்கிறது எப்பவுமே டினாமினேட்டர்ல வரும், ஆன்க்கு முன்னாடி இருக்கிறது நியூமரேட்டர்ல வரும். த கேட் இஸ் பென் இஸ் ஆன் த டேபிள் சொல்லுவாங்க. சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல. பென் இஸ் ஆன் த டேபிள்னா என்ன? பென் மேல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற பென் தான் மேல இருக்கு. அப்போ ரிட்டர்ன் தான் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிட்டர்ன் தான் மேல இருக்கணும். அப்போ நியூமரேட்டர்ல இருக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கெல்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த க்ளூஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோ பை ஓன் இது இல்ல மேம் இந்த க்ளூஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கோ பை இட் எனிதிங். பட் நான் சொல்றது உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். ஓகேவா? ஆக்சுவலா எஃப்எம் வந்து ஒரு சப்ஜெக்ட்ரா. 80 அபோவ் வாங்கலாம் நம்ம எஃப்எம்ல. ஓகேவா? எஃப்எம் பேப்பர்ல 80 அபோவ் வாங்கலாம். எல்லா சாப்டரோட இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா 80 அபோவ் கான்ஃபிடென்ட்டா வாங்கலாம். ஆனா என்னன்னா இங்க கான்செப்ட் பெருசு, இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கும். பட் 80 அபோவ் ஷார்ட்டா வாங்கலாம். காஸ்டிங்லயும் நான் சொல்றேன் 80 அபோவ் வாங்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் படிச்சிட்டிங்கன்னா எஃப்எம்லயும் 80 அபோவ் வாங்கலாம். ஆக்டிவிட்டி ரேஷியோஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டர்ன் ஓவர் ரேஷியோஸ். எழுதிக்கோங்க. இதெல்லாம் ஹவு டு ரிமெம்பர் த ரேஷியோஸ்க்கு க்ளூஸ். உங்களுக்கு ஏதாவது க்ளூஸ் இருந்தா கூட எனக்கு சொல்லுங்கடா. ஏன்னா எனக்கும் வந்து தெரிஞ்சுப்பேன் அதுக்காக. நீங்க ஏதாவது க்ளூஸ் வச்சு படிச்சிருக்கீங்க 12thலனா கூட சொல்லுங்க. ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் ஆர் கால்ட் அஸ் டர்ன் ஓவர் ரேஷியோஸ். எழுதிக்கோங்க. இதுல எப்பவுமே இப்ப இன்வென்ட்ரி டர்ன் ஓவர்னால என்னடா அர்த்தம்? டர்ன் ஓவர் ரெப்ரசன்ஸ் சேல்ஸ் பிராக்கெட்ல 85%. டர்ன் ஓவர் ரெப்ரசன்ஸ் சேல்ஸ் பிராக்கெட்ல 85%. அந்த 15%ன்றது வந்து டர்ன் ஓவர். அதுல வந்து சம்டைம்ஸ் இன்க்ளூட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆல்சோ. எழுதிக்கோங்க. அந்த 15% இருக்கு இல்லையா, அதுக்கு டர்ன் ஓவர் இன்க்ளூட்ஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆல்சோ.
ஓகேவா? சூப்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, டர்ன் ஓவருக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை இருக்குல்ல, இன்வென்ட்ரியா இருக்கட்டும், டெட்டாஸா இருக்கட்டும், கிரெடிட்டாஸா இருக்கட்டும், ஃபிக்ஸ்ட் அசட்டா இருக்கட்டும், ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கட்டும், கேபிட்டல் எல்லாமே பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. The word before turnover will be in denominator. அது கூட அதோட ஆவரேஜ் தான் எடுத்துப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. The word before denominator. ரொம்ப கிட்டிஷா இருக்காடா இப்ப குடுக்கறது அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, the word ஞாபகம் வச்சுக்க முடியும், அதனால தான் சொல்றேன். The word before turnover will be in denominator. பிராக்கெட்ல ஆவரேஜ் இருக்கும்டா. இப்போ நீங்க வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சுக்கிறீங்கன்னா, கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி, ஓப்பனிங் ஸ்டாக் டிவைட் பை க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2 அப்படி வரும். அதே மாதிரி இப்போ வந்து டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ எடுத்திருக்கீங்கன்னா, அதே மாதிரி நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டாஸ், ஓப்பனிங் டெட்டாஸ் பிளஸ் க்ளோசிங் டெட்டாஸ். சில டைம்ஸ் மட்டும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வரும், அதை நான் சொல்லிக்கிறேன். இது ஜென்ரலா கணும். அடுத்தது எழுதிக்கோங்க. டெட். டெட் மீன்ஸ் ஜென்ரலா டெட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்டர்னல் டெட் அண்ட் இன்டர்னல் டெட். எதை நான் எக்ஸ்டர்னல் டெட்னு சொல்லுவோம்? எதை எக்ஸ்டர்னல் டெட்னு சொல்லுவோம்? கீர்த்தனா? இல்ல சொல்லமா, எக்ஸ்டர்னல் டெட்ன்றது டிபென்ச்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது. ஓகேவா? லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் பேங்க் கிட்ட இருந்து வாங்குறது. இன்டர்னல் டெட்னா என்னன்னா, நம்ம கேபிட்டல் நம்ம பிசினஸ்க்காக போடுறோம்ல, அதுவே இன்டர்னல் டெட். ஏன் அதை இன்டர்னல் டெட்டா சொல்றோம்னா, the business is expected to give a minimum portion of yield to the entrepreneur who has invested to the business. அதாவது பிசினஸும் பர்சனலும் டிஃப்ரெண்ட், கரெக்டா? அக்கார்டிங் டு பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். அப்பனா என்ன சொல்றது பிசினஸ், நீ எனக்கு என்னோட இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்காக தானே நீ அமௌண்ட் போட்டிருக்க ப்ரொப்ரைட்டர், அதனால நான் வந்து உனக்கு ஏதாவது ப்ராஃபிட் கொடுக்கணும், அப்ப நான் உனக்கு கடனாளி அப்படின்றது பிசினஸ் ப்ரொப்ரைட்டர் கிட்ட சொல்றது. அப்போ பிசினஸ் யாருக்கு இப்ப கடனாளி? டிபெஞ்சருக்கு மட்டும் கடனாளி கிடையாது, பேங்க்குக்கு மட்டும் கடனாளி கிடையாது, ப்ரொப்ரைட்டருக்கும் பிசினஸ் கடனாளி. அப்போ இட் இஸ் கன்சிடர்ஸ் அன் இன்டர்னல் டெட். புரியுதா? டெட் டிபெஞ்சர்ஸ் பேங்க் எல்லாம் எக்ஸ்டர்னல் டெட். இந்த டெட்ன்றது என்னன்னா எக்ஸ்டர்னல் டெட் குடிக்கிறதுடா. ஈக்விட்டி அப்படின்றது இன்டர்னல் டெட்னு சொல்றோம். இதை நீங்க ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும், ஏன்னா ரேஷியோல கொஞ்சம் நிறைய they will play around these words. You should understand this. So the company என்ன சொல்றதுன்னா, நீங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு உங்க பைசா போட்டிருக்கீங்க, நானும் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஈல்டு கொடுக்குறேன், அப்ப உங்களுக்கும் நான் கடனாளி அப்படின்றது கம்பெனி ப்ரொப்ரைட்டருக்கு சொல்றது. அதனாலதான் கேபிட்டலையே நம்ம லயபிலிட்டியில காமிக்கிறோம். ஏன் கேபிட்டல் லயபிலிட்டியில காமிக்கிறோம்னா இதனாலதான், பிகாஸ் கம்பெனி itself is a takes the responsibility of making a reasonable return to the proprietor. So it's becoming a liability to the balance sheet. புரியுதாடா? உங்களுக்கு என்னைக்கா தோணிருக்கா ஏன் லயபிலிட்டியில கேபிட்டல் காமிக்கிறோம் தோணிருக்கா? இந்த ரீசன் தான், பிகாஸ் ஆஃப் த பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். புரிஞ்சுதா கணமா? ஓகே. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்லாம் என்னடா? ஃபிக்ஸ்ட் அசெட் பில்டிங், ஃபர்னிச்சர், பேட்டர்ன்ஸ், பிளான்ட், மிஷினரி, கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாமே. ஓகேவா? கேபிட்டல் கியரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேபிட்டல் கியரிங் ரேஷியோனா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரா இருக்கட்டும், ஓகே, டிபெஞ்சர்ஸ் ஹோல்டரா, இந்த பர்சன்டேஜா கொடுக்குறோம்ல கண்ணா, டிபெஞ்சர்ஸ்க்கு பர்சன்டேஜா கொடுக்குறோம், கரெக்டா? டிபெஞ்சர்ஸ்க்கு பர்சன்டேஜா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோமாடா?
ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் இந்த மாதிரி நம்ம டிவிடெண்ட்டையும் இன்ட்ரெஸ்டையும் கால்குலேட் பண்ணி அது வந்து நம்ம ஓவரால் ஆர்கனைசேஷன்ல எப்படி இம்பாக்ட் ஆகுறதுன்றது தான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. அது நான் வரும்போது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா சொல்றேன். சரியா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்க கண்ணா, ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வரும்போது சொல்றேன். லிக்விடிட்டி ரேஷியோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். லிக்விடிட்டி மீன்ஸ் சம்திங் which you can convert into cash very easily. Current ratio is current assets divided by current liabilities. இதுக்கு 2:1 ஐடில் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ வந்து 1:1. இதுக்கு பேர் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, அதுக்கு பேர் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ தான். இப்போ இந்த கரண்ட் ரேஷியோட ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ணா, ஓகேவா, பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸா இருக்கும். சரியா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். பட் இது பாத்தீங்கன்னா P&L trading account items and P&L account. Profitability ratios connects with trading and P&L. Connect between trading and P&L. இது aligned only for the balance sheet மட்டும்தான். இதுவும் பாத்தீங்கன்னா கண்ணா பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான். லாங் டேர்ம் சால்வன்சி, ஷார்ட் டேர்ம் சால்வன்சி, பேலன்ஸ் ஷீட். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டும் ட்ரேடிங்கும். ஏன் சேல்ஸும் இன்வென்ட்ரி, டெட்டாஸும் இன்வென்ட்ரி, அதாவது டெட்டாஸும் சேல்ஸும், கிரெடிட்டாஸும் சேல்ஸும், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸும் சேல்ஸும், அந்த மாதிரி. புரியுதாடா? இது ட்ரேடிங் அண்ட் P&L, இது பேலன்ஸ் ஷீட் அண்ட் ட்ரேடிங், இது ஒன்லி பேலன்ஸ் ஷீட். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது? இந்த ரேஷியோஸோட கனெக்ட் அப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக சொல்றேன். இதெல்லாம் எங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? when you give interpretations உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் நான் இது இன்னைக்கு இப்படி சொல்றேன் அப்படின்றது. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்தது வந்து இதுல ஏதாவது டவுட் இருக்காடா மேம்? வேற ஏதாவது ஞாபகம் வரா மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது கஷ்டமா இருக்கு? சரி. ஏய் கண்ணம்மா, ஆனா நீங்க இத கொஞ்சம் எழுதிருங்கடா செல்லுமா, குட்டி நோட்ல. நான் சொன்னது இப்ப ஆல்ரெடி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டி நோட்ல எழுதிருங்க. ஓகே. இப்போ இந்த ரேஷியோஸ்லாம் என்னலாம் அப்படின்றத சொல்லி தர போறேன். ஓகே, என்ன இது இன்டர்பிரேஷன் பண்றீங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் கீர்த்தனா இது படிங்க செல்லம். அதாவது ஷார்ட் டேர்ம் டெப்ஸ் பே பண்றதுக்கு எனக்கு இது இருக்கா அப்படின்னு பாக்குறது கரண்ட் ரேஷியோ. ஓகேவா? குவிக் ரேஷியோ. செல்லமா இந்த இன்டர்பிரேஷன் இது வந்து ஒரு போட்டோ காப்பி எடுத்துக்கோங்கடா. நான் இந்த ஃபைல்ல போடுறேன், ஒரு போட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. எழுத முடிஞ்சதுன்னா எழுதுங்க, இல்லைன்னா காப்பி எடுத்துட்டு ஃபைல் பண்ணிக்கோங்க. ஆ அடுத்தது மித்ரா நீங்க படிங்க கண்ணா, குவிக் ரேஷியோ. இல்ல செல்லமா, குவிக் ரேஷியோ படிச்சுட்டு ஃபார்முலா படிச்சுட்டு அப்புறம் இன்டர்பிரேஷன். அதாவது இம்மீடியட்லினால என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? கேஷ். கரெக்டா? இம்மீடியட்லினால என்ன ஞாபகம் வரணும்? கேஷ். கேஷ்னா என்ன ஞாபகம் வரணும்? லிக்விடிட்டி. அப்ப ஐடில் ரேஷியோ 1:1. ஓகே சூப்பர். கேஷ் ரேஷியோ படிடா கீர்த்தனா. அதாவது கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ். மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ்னா என்னடா? என்னடா சொல்லலாம்? ஆ சூப்பர்ரா, கரெக்ட். மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். அதுவும் வந்து லிக்விடிட்டி ஆஃப் தி பிசினஸ் அசஸ் பண்ணுங்கண்ணா. கேஷ் பேலன்சஸ் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். அதுவும் இந்த குவிக் அசர்ட்ல நம்ம கேஷ் ஸ்டாக்கையும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்க மாட்டோம். இதுல கேஷ் அண்ட் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா? இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வல் ரேஷியோ வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் படிடா கண்ணா மித்ரா.
சூப்பர். ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னா என்ன? எங்கேயுமே எனக்கு பிரச்சனை வராம இருக்கணும். ஓகேவா? எனக்கு ப்ராப்ளம் வராம பார்த்துக்கணும் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல். நீங்க திடீர்னு பேங்க் லோன்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா. உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க பேங்க்ல? ஃபர்ஸ்ட் நீ உன்னோட லிக்விடிட்டி ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. உன்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் லோன் கொடுக்கணுமா வேண்டாமா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா கண்ணா? சூப்பர். அடுத்தது படிங்க. கீர்த்தனா படிங்க கண்ணா. ஈக்விட்டி ரேஷியோ. அதாவது எவ்வளோ வந்து அந்த ஓனரோட ஃபண்ட் ஷேர் ஹோல்டர் எவ்வளோ போட்டிருக்காரோ, அதாவது இந்த டோட்டல் அசட்ஸ்ல நெட் அசட்ஸ்ல இவரோட பகுதி எவ்வளோ அப்படின்னு பார்க்கறது ஈக்விட்டி ரேஷியோ. புரியுதா கண்ணா? ம். டெட் ரேஷியோ படிங்க மித்ரா. ஆ கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் an indicator of யூஸ் ஆஃப் இன்சைட் ஃபண்ட்ஸ். ஓகேவா? டெட் ரேஷியோ யூஸ் ஆஃப் அவுட் சைட் ஃபண்ட்ஸ். டிபெஞ்சர்ஸ் அப்படின்னாலே வெளியாள் கொடுக்கறது தான் இல்லையா? பேங்க் வெளியாள். பட் ஈக்விட்டின்றது ப்ரொப்ரைட்டர் உள்ள இருக்கிற ஆளே தான் இல்லையா? அதுதான் மீனிங். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ நான் சொன்னேன் பாத்தீங்களா? டோட்டல் டெட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் காம்போசிஷன் ஆஃப் கம்பெனி ஸ்ட்ரக்சர் உள்ளால் கொடுக்கறது டிவைடட் பை அதர் இஸ் மொத்த டெட்டு டிவைடட் பை உள்ளால் கொடுத்தது ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி என்னன்றது தான் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. சூப்பர். டெட் டு டோட்டல் அசட்ஸ் ரேஷியோ படிங்க கண்ணா. யாரா படிக்கணும்? கீர்த்தனாவா? நான் படிங்க. படிங்க ஃபார்முலா. டோட்டல் டெட்டுக்கும் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியோட காம்போசிஷன் டெட் டு ஈக்விட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட் ரேஷியோனா டோட்டல் டெட் டு நெட் அசெட். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோனா டோட்டல் டெட் டு ஈக்விட்டி. இது ரெண்டும் கொஞ்சம் சேமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சேமா கிடையாது. டெட் ரேஷியோன்றது டினாமினேட்டர் நெட் அசெட்ஸ் வரும். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோல வந்து டினாமினேட்டர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ம். டெட் டு டோட்டல் அசெட்ஸ் ரேஷியோ. அதாவது டோட்டல் எப்போ வந்து 2க்கு அப்புறம் என்ன வருதோடா அது டினாமினேட்டர்ல தான் வரும். இங்க பாருங்களேன், 2க்கு அப்புறம் ஈக்விட்டி வந்திருக்கா, கீழே ஈக்விட்டி. டோட்டல் அசெட்ஸ் வந்திருக்கா, டோட்டல் அசெட்ஸ். அந்த மாதிரி சரியா? எவ்வளோ அசெட்ஸை வந்து நான் அதாவது டோட்டல் அசெட்ஸ்ல என்னோட டெட் எவ்வளோ, கடன் எவ்வளோ, அசெட்ஸ்ல என்னோட கடன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கறது தான் வந்து டெட். இது நாலும் கொஞ்சம் ட்ரிக்கி. 2 3 வாட்டி எழுதி பாருங்க, இல்ல டெய்லி ஒருத்தருக்கு பார்த்து பார்த்து சொல்லிக்கோங்க. அப்போ ட்ரை ஹார்ட் ஆயிடும். ஃப்ரீக்வெண்டா ஒரு கம்பெனியோட என்ன சொல்றது, டெட் இன்டர்பிரேஷன் சொல்லிட்டு ஒன்று வரும் தனியா நம்மளுக்கு. அதுவும் ஃபைனல் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. அப்போ இந்த 4 ரேஷியோஸ் வச்சு சுத்தி சுத்தி நம்ம பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க இந்த 4 ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணும். ஓகேவா கண்ணா? ரைட். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ பாருங்க செல்லம். கேபிட்டல் படிங்க படிங்க சாரி. கேபிட்டல் கியரிங் ரேஷியோனா என்னன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கணும்டா. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர்ஸ், பாரோட் ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டிவைடட் பை ஈக்விட்டி பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மைனஸ். ஏன் வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலையும் டிபெஞ்சர்ஸையும் பாரோட் ஃபண்ட்ஸையும் நியூமரேட்டர்ல எடுத்திருக்கேன் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு டிவிடெண்ட் கொடுக்கணும் இல்லையா? டிபெஞ்சர்ஸ் பாரோட் ஃபண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அப்பனா இந்த ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேரிங் கேபிட்டல் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ என் கையில லாபம் இருக்குடா. ஃபர்ஸ்ட் லாபம் வந்த உடனே நான் என்ன பண்ணணும்னா கடனாளிக்கு கடன் கொடுக்கணும். கரெக்டா? கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். கரெக்டா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணணும். ரிமைனிங் இருக்கிறதா யாருக்கு?
யோசிச்சு பதில் சொல்லுங்க. கீர்த்தனா, இது யோசிச்சு பதில் சொல்லுங்க. என் கையில லாபம் 100 lakhs இருக்குடா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன் 40 lakhs. டாக்ஸ் பே பண்றேன் 10 lakhs. டிவிடெண்ட் பே பண்றேன் 10 lakhs. இப்போ ரிமைனிங் எவ்வளவு லாபம் இருக்கும்? இது யாரு என்ஜாய் பண்ண முடியுதா? கம்பெனி தான். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகுது. புரியுதாடா? கடைசி பாவப்பட்ட ஜீவனும் சரி, ரொம்ப அதாவது ரொம்ப நல்லதா இருந்தாலும் இவங்க தான், ரொம்ப பிரச்சனையா இருந்தாலும் இவங்களுக்கு தான் பிரச்சனை. அததான் இங்க சொல்றாங்க கண்ணா. அவங்களுக்கு டிவிடெண்ட் டிவிடெண்ட் போயிடும்டா. அவங்களுக்கு ஃபர்ஸ்டே அவங்க எடுத்துட்டுருவாங்க. பிளான்டா அவங்களுக்கு ஒரு போர்ஷன் போயிடும். நீங்க கொஞ்சம் ரொம்ப அமௌண்ட் கம்மியா இருக்கிற கேஸ் வந்து இஷ்மா இஷ்மா பிளான்டா இருக்கிற கேஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். டிபெஞ்சருக்கு கொடுத்துதானோ, வெளியால் இல்ல, கடன் கொடுத்துதானோ, பேங்க்குக்கும் கொடுத்தாகணும். இங்க யார் ஏமாளி? சாரி, ஏமாளிலாம் சொல்ல மாட்டேன். இங்க பிரச்சனை வந்தாலும் யாருக்கு பிரச்சனை வரும்? நீ செல்லமா ஒரே ஒரு விஷயம் செல்லமா, ஒரே நிமிஷம்டா. அதாவது ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்னா என்னடா மித்ரா? மித்ரா, ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்னா என்னங்கடா? அதாவது ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ன்றது அந்த டோட்டல் ஃபண்ட்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஓகேவா? அதுக்கும் அசர்ட்டுக்கும் பேசிக்கலி லயபிலிட்டி சைடு டிவைடட் பை அசர்ட் சைடு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எக்ஸ்க்ளூடிங் கரண்ட் லயபிலிட்டி சைடு டிவைட் பை டோட்டல் அசர்ட்ஸ். அதான் வந்து இந்த ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட். கவரேஜ் ரேஷியோஸ்லாம் என்னன்னு சொல்லிடுறேங்கண்ணா. இந்த சொல்லுமா. இதோ இன்னொரு ஒரு 5 minutesல ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க. 10:35க்கு. டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ டிபெஞ்சர்ஸ்க்கு வி கிவ் இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது பேங்கோடது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வி கிவ் டிவிடெண்ட். ஓகேவா? ஃபிக்ஸட் சார்ஜஸ்ன்றது நான் கேஷ் ஐட்டம், டெப்ரிசியேஷன். ஓகேவா? இப்போ இது எல்லாமே வந்து ஹவு டு யூ மீட் த கமிட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டெட் சர்வீசஸ் இன் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். பி இட் யுவர் இன்ட்ரெஸ்ட் டு பேங்கா இருக்கலாம், பி இட் யுவர் இன்ட்ரெஸ்ட் டு வெஞ்சர் கேபிட்டலிஸ்டா இருக்கலாம், பி இட் யுவர் நோ இன்ட்ரெஸ்ட் டு டிபெஞ்சர்ஸா இருக்கலாம், பி இட் யுவர் டிவிடெண்ட் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கலாம். நிறைய பேருக்கு வேற வேற ஃபார்மா கொடுக்குறோம் இல்லையா? அந்த எபிலிட்டியை எப்படி நான் வந்து மெஷர் பண்றேன்றதான் கவரேஜ் ரேஷியோஸ் ஓவராலா. சிலது தான் நம்ம புக்ல கவர் ஆகுறது, சிஏல நம்ம பெருசா கவர் ஆகுது. பட் இதுல சிலது கவர் ஆகுறதுனால ஓவராலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுதாடா? ஓகே. இப்போ உங்களோட ஒர்க் என்னன்னா ரேஷியோஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க எழுதுறனா எழுதிக்கோங்க. இந்த குட்டி ஃபார்முலாவை வந்து சாரி, இதையும் வந்து நீங்க இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன், அதையும் சின்ன நோட்ல வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இன்க்ளூஸ் ஆல்ரெடி நீங்க போட்டுட்டீங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து we will go to sum. அதுக்கு முன்னாடி தியரி பார்ட் இருக்குடா, அது கொஞ்சம் எடுத்துட்டு போறேன். ஓகேவா? எனக்கு ஒரு 3 minutes. சொல்லுமா.